நிலா இப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க சோழனும். சோழன் தன் வாயாலேயே கேட்டுக்கிட்ட மாதிரி தாலி விஷயத்தை பற்றி பேசி இப்போ நிலாவே தாலியை கலட்டி கொடுக்குற நிலைமைக்கு கொண்டு வந்து விடவும் செஞ்சுட்டாங்க எங்கள் சோழனும். வீட்டில் இருக்க யாருமே அந்த விஷயத்தை பற்றி பெருசாக ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் நிலா பக்கத்துலேருந்து யோசிச்சதுனால அதை ஒரு விஷயமாகவே எடுத்துக்காமல் இருக்காங்க. இதெல்லாம் போக எங்கள் சோழன் ஒரு பக்கம் கவலையில் இருந்தாலும் பாண்டியன் ஒரு பக்கம் கவலையில் இருக்கிறத பார்த்து எங்கள் நிலா என்னாச்சு பாண்டியா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க. இல்லை அண்ணி அது வந்து அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது வானதி இப்பெல்லாம் என்கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறான். 2 நாள் நல்லா இருக்கா, 3ஆவது நாள் ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுறான்னு சொல்ல, வானதியை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்ல, நான் எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் என்னை தப்பாகவே நினைக்கிறாங்க, நான் என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆமாம் நீ பாண்டியன் என்னை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லவ் பண்ணாமல் இருந்தப்போ கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனால் எப்போ அந்த வானதியை காதலிக்க ஆரம்பிச்சதோ இப்போ வரைக்கும் கஷ்டமாக தான் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்ல, நான் வேணா வானதி கிட்ட பேசி பார்க்கட்டுமான்னு சொல்ல, இல்லைங்க வேணாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாங்க. இல்லைங்க நான் பேசி பார்த்தா அவங்க கொஞ்சம் சரியாகுவாங்கல்ல அப்படின்னு நிலாவும் சொல்ல, சரிங்க அதுக்கப்புறமா அவங்க இஷ்டம்னு சொல்லிட்டு பாண்டியனும் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் பொழுது விடிய பாண்டியன் வந்து எங்கே போகிறாங்கன்னா தன்னுடைய வேலையை பார்க்க செட்டுக்கு போகிறாங்க. நிலாவும் வந்துட்டு அங்கே பல்லவனை கூட்டிகிட்டு வா பல்லவம் நம்ம கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வானதியை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நிலாவும் பல்லவனும் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு நேராக அங்கே செட்டுக்கு போகிறாங்க. செட்டுக்கு போனதுக்கு பிறகு நிறைய வண்டியெல்லாம் வந்திருக்கு. அந்த வேலைகள் எல்லாத்தையுமே இங்கே பார்த்துட்டு இருக்கவும் செய்கிறாங்க பாண்டியனும். ஆமாம் வானதி வானதி எப்போ வருவாங்கன்னு சொல்லி எங்கள் கண்ணன் கிட்டே கேட்க, இப்போ வந்துடுவாங்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சின்ன பிள்ளையும். கொஞ்ச நேரத்தில் வானதியும் அந்த இடத்துக்கு வராங்க. வானதி வந்ததுமே இங்கே நிலா உட்காந்துருக்கதை பார்த்ததும், வாங்குங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன இந்த பக்கம் புதுசாக இருக்குது, ஆளை பார்க்கவே முடியலை, உங்களுக்கும் சோழனுக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சா? சோழன் இதே மாதிரி தான் அன்றைக்கி வந்து இந்த இடத்துல ரொம்ப கவலையாக உட்காந்துருந்தாரு, ஆனாலும் உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க என்னைய அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பல்லவனும். அன்றைக்கி நடந்த விஷயத்த சொல்ல, அண்ணன் சொன்னது என்னமோ உண்மைதான் அப்படின்னு பல்லவனும் சேர்ந்து சிரிக்க, சும்மா சிரிக்காத பல்லவா அப்படின்னு இங்கே வானதி கோவப்படுறாங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கும் இப்போ இங்கே பாண்டியனுக்கும் என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்ல, பாண்டியன் அதுக்குள்ளே உங்ககிட்ட வந்து என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டானா அப்படின்னு வானதி சொல்ல, அவரெல்லாம் எதுவும் சொல்லலைங்க, நானாக தான் கேட்குறேன் உங்களுக்கும் பாண்டியனுக்கும் என்ன பிரச்சனை? பாண்டியன் 2-3 நாளாக முகமே சரியில்லை, ஆளெல்லாம் ஒரு மாதிரி இருந்தார், அதான் கேட்டப்போ சொன்னார், ஆனால் அதை பற்றி கேட்டுட்டு போகலான்னு தாங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, அதை பற்றி கேட்க தான் என்னை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு வானதி சொல்ல, வாங்க உட்காருங்க பேசுவோன்னு சொல்லிட்டு உட்காராங்க. அண்ணி இன்னைக்கு இந்த விஷயம் முடிஞ்சிருமா? ஏன்னா இவங்க லொடலோடன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு பல்லவன் சொல்ல, டே பல்லவா கொஞ்சம் வாயை முடிட்டேருடான்னு எங்கள் வானதி சொல்லிட்டு, நீங்கள் பாருங்கங்க நான் சொல்கிறது கொஞ்சமாவது உங்களுக்கு அது புரியுங்க அப்படின்னு சொல்ல, என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போதும், என்னையை விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட பல்ல காட்டி பேசிகிட்டே இருக்கான், என்ன மட்டும் அவன் ஒதுக்கி வச்சுட்டே இருக்கான்னு சொல்ல, இது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க ஒரு பொசசிவ்னஸ் தான், உங்களுக்கு எங்கள் பாண்டியன் மேலே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, இந்த அதிகமான ஒரு விஷயம் எங்கே உங்களுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துமோன்னு எங்கள் பாண்டியனை பயப்படுறாரு, கொஞ்சம் இதுலேருந்து தள்ளி நீங்கள் விலகி வரலாம்ல, யார்கிட்ட பேசினாலும் இங்கே நீங்கள் பாண்டியனை தப்பாக நினைக்கிறது அது பாண்டியனுக்கு தானே கஷ்டம், சுற்றி இருக்கவங்க எல்லாரும் உங்களை தானே தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்ல, அதை கேட்டு எங்கள் வானதிக்கு, ஏங்க லவ் பண்ணுற எங்களுக்கு தெரியாதாங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நான் தப்பாக எதுவும் சொல்லலைன்னு சொல்ல வரும்போது பாண்டியன் ஒரு மாதிரி வானதியை பார்க்குறாங்க. பார்த்தீங்களா நான் என்ன சொன்னாலுமே இப்படி தாங்க என்னை முறைச்சிட்டே இருப்பான்னு சொல்ல, பாண்டியன் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க நிலா, எனக்கு ஒன்றும் எங்கள் பாண்டியன் கிட்ட எப்போதும் சண்டை பண்ணணும் பிரச்சனை பண்ணணும்னு எந்த ஒரு எண்ணமும் இல்லை, ஆனால் அவன் நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்ல, இல்லைங்க பாண்டியன் கூட நல்ல விதமாக தாங்க இருக்காரு, ஆனால் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய பிரச்சனையை கம்மி பண்ணிக்கிறதுக்கான வழியை பாருங்கள், எந்நேரமும் உங்ககிட்ட பேசிக்கிட்டேவும் இருக்க முடியாதுல்ல, ஏன்னா அவருடைய வேலை அப்படி, அடுத்தடுத்த வேலைகளை பார்த்தா தானே அவர் நினச்ச மாதிரி அடுத்தடுத்த வண்டிகளும் நிறைய அவருக்கு கிடைக்கும், இதே மாதிரி இதே வேலையில் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? அடுத்து ஏதாவது அவர் முன்னேறி போயிட்டே இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் உங்களை விட எனக்கு அதிகமாகவே இருக்குங்க இல்லை, இந்த வீட்டுக்கு நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, ஆனால் உங்களை விட இந்த குடும்பத்தை எனக்கு முன்னிலேருந்தே நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்யாணத்தை பற்றி கூட நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைனாலும் விருப்பம் இல்லாமல் இந்த வீட்டில் இருந்தாலும் இந்த குடும்பத்து மேலே இவ்வளோ அக்கறையோட பேசுகிறீங்கல்ல, எனக்கு அதை விட அதிக அக்கறையே இருக்குனில்ல அப்படின்னு சொல்ல, பல்லவன் ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. தண்ணியை யார் தப்பாக பேசினாலுமே பல்லவனுக்கு பிடிக்காது. பல்லவன் உடனே வானதியை பார்த்து, உங்களுக்கு எங்கள் குடும்பத்தை தெரியும், ஆனால் எங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு நாளாவது வந்து பேசியிருக்கீங்களா? ஆனால் அண்ணி உங்களை விட பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருந்தாலும் எங்கள் குடும்பம் தான் முக்கியம்னு எங்கள் வீட்டில் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, நீ அண்ணியை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், உனக்கும் ஒரு நாள் அண்ணியை தண்டை வரப்போறேன்னு சொல்ல, அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு பல்லவனு சொல்ல, என்னடா பாண்டியா நீ பார்த்துட்டே இருக்க, நடக்கும்போது பார்த்துக்கலான்னு உன் தம்பி சொல்கிறான் அப்படின்னு சொல்ல, அவன் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பாண்டியனை கேட்குறாங்க. வானதி அப்படியே, உனக்கெல்லாம் என் மேலே கொஞ்சம் கூட அக்கறை பாசனம் எதுவுமே இல்லைல்ல, பார்த்தீங்கள இப்போவே எப்படி பேசுகிறான் பாருங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் அன்னைக்கும் புது சட்டை போட்டிருந்தேன் இன்றைக்கும் புது சட்டை போட்டிருக்கேன், இது ஏது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இது எங்கள்
எங்கள் அண்ணி தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்ல, நீங்கள் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? நீங்கள் சோழனுக்கு தானே வாங்கி கொடுக்கணும், எதுக்கு பாண்டியனுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க, பாண்டியனுக்கு மட்டும் வாங்கி கொடுக்கல, வீட்டில் எல்லாருக்குமே அண்ணி வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்ல, ஃபஸ்ட்டு நான் சோழனுக்கு புதுசாக ஏதாவது ஷர்ட் எடுத்து கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு முன்னாடி நீங்கள் முந்திக்கிட்டீங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல நிலா. ஒருவேளை நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னா நான் தான் பாண்டியனுக்கு எல்லாமே செய்வேன். நீங்கள் எதுவுமே பாண்டியனுக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்ல, இப்போதே வீட்டில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறீங்க. அண்ணி, இவங்க மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம வீடு ரெண்டாகிறது உறுதி அப்படின்னு எங்கள் பல்லவன்னு சொல்ல, அதை கேட்டுட்டு இருக்க பாண்டியனும் இங்கே பார்த்துட்டு முறைக்கிறாங்க. வானதி சொல்கிறாங்க, உனக்கெல்லாம் என் மேலே அக்கறை இல்லைல்ல, உன் தம்பி என்னை எப்படி பேசுகிறான் பாரு. அன்னைக்கு உன் அண்ணன் பேசிட்டு போனான், இன்னைக்கு உன் தம்பி பேசிகிட்டு இருக்கான். நீ எதையுமே கேட்காம அமைதியாரு. பஞ்சாயத்துக்கு உன் அண்ணியை வேற கூட்டிகிட்டு வந்திருக்க. இவங்க என்னமோ அந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்க போகிற மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க. முதல்ல அவங்க லைஃபையும் அவங்களால பார்த்துக்க முடியல, இதில் இப்போ தான் என் லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனேயே பாண்டியனுக்கு பயங்கர கோவம், பல்லவனுக்கு கோவம் வருது. பாண்டியன் அறியாமல் தன்னை அறியாமல் பலான்னு ஒரு அறைய வானதிக்கு விட, யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிறேன்? அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. இப்போ வரைக்கும் நாங்கள் அவங்கள அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ஒன்று பிடிச்சா என்கிட்ட பேசு, பிடிக்கலைன்னா வாயை மூடிட்டு போயிட்டே இரு. உன் அப்பாவையோ இல்லை உன் குடும்பத்தையோ சமாளிக்கிறதே என்னுடைய வேலை கிடையாது. உன்னை வச்சு சமாளிக்க முடியல, இல்லை உன் குடும்பத்தை வேற நான் வச்சு சமாளிக்கணுமா? இங்கே பார், உங்கள் அப்பா எப்படியும் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க போகிறதில்ல. நீயும் நானும் பார்த்து பேசி பழகி முழுசாக 1 மாதம் கூட ஆகலை. இதுக்கிடையில் இவ்வளோ கண்டிஷன், இவ்வளோ ரூல்ஸ், இவ்வளோ சந்தேகம், இப்படிப்பட்ட உன் கூடையெல்லாம் எவன் வாழ்வான்? இங்கே பார், உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்னால் சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நான் நிம்மதியாக இருந்தேன். நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன். இனிமேல் என்கிட்ட குறுக்க வந்துடாது. என் வாழ்க்கையில் குறுக்க வந்து எதையுமே நீ பண்ண முயற்சி பண்ணாத. நீ இப்போவே இந்த இடத்த காலி பண்ணி போ. இந்த இடத்த மட்டும் இல்லை, மொத்தமாகவே அப்படின்னு சொல்லும்போது நிலா பார்த்துட்டு வானதி அப்படியே நிற்கிறாங்க. எல்லாம் உங்களால் தாங்க. நீங்கள் நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக என்னையும் பாண்டியனையும் பிரிக்க வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்ல, பாண்டியன் கொஞ்சம் அமைதியாக பேசுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் நிலா, அண்ணி நீங்கள் சும்மா இருங்க அண்ணி, இப்போவே உங்களை இந்த அளவுக்கு அடிமைத்தனமாக நடத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. ஒருவேளை இவங்க பாண்டியன் அண்ணாவை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அப்புறம் ஆம்பட்டுதான்னு சொல்ல, டேய் முதல்ல நீ என்ன பாண்டியனுக்கு தம்பியா அப்படின்னு இங்கே கேட்குறாங்க. வானதியும் கேட்ட உடனேயே பல்லவனுடைய முகம் சட்டுன்னு மாற, பல்லவனை ஒன்று சொன்ன உடனே எங்கள் நிலாவுக்கு கோவம் வந்துடுது. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை வானதி அப்படின்னு நிலாவே திட்டுறாங்க. என்னங்க ஆளாளுக்கு என்னை திட்டுறீங்க, அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் பேசுகிற பேச்சை கொஞ்சம் வார்த்தையை வந்துட்டு அடக்கி பேசுங்க. பல்லவன் என்றைக்குமே பாண்டியனுக்கு தம்பி தான். பல்லவன் அந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான். ஆமாம், அவனை பற்றி பேச முதல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இப்படி சந்தேகத்தோடு இருக்கிற நீங்களாம் எப்படி அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ முடியும்? பாண்டியனை இப்போவே உங்களால் சந்தோஷமாக வச்சுக்க முடியலை, கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் எப்படி சந்தோஷப்படுத்தி பார்த்துப்பீங்க அப்படின்னு வானதியை பார்த்து கேட்குறாங்க. வானதி எதுவுமே பேசாமல் இருக்க, பல்லவனை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ பேச உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இனி என் வாழ்க்கையில் இல்லை, என் கண்ணு முன்னாடி என்றைக்குமே வந்து நின்றுடாத. இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும், நாளைக்கே பல்ல இழிச்சிட்டு இங்கே வந்து உட்காந்த அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னு வானதியை பயங்கரமாக திட்டி இங்கே அனுப்பி வச்சிடறாங்க. எங்கள் பாண்டியனும், பல்லவா நீ எதுவும் நினச்சிக்காதரா பல்லவான்னு சொல்ல, இல்லைண்ணே பரவாயில்லண்ணே விடுண்ணே அப்படின்னு சொல்ல, பல்லவா ஆளாளுக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க, ஆனால் அதுக்காக நீ என்றைக்குமே மனசை விட்டுறக்கூடாது. என்றைக்குமே அந்த குடும்பத்தில் நீயும் ஒருத்தன், அவங்களுக்கு நீ தான் முதல் தம்பியும் கூட. அது முதல்ல உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். யார் என்ன பேசினாலும் அதை கேட்டுட்டு அமைதியாக நிற்காத, எதிர்த்து பேசு அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ நான் எதுவும் சொல்லலை நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே பல்லவா இதை விடு அப்படின்னு சொல்கிறல, இனிமேல் அந்த வானதியால் நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, இனி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, அண்ணன் இருந்தாலும் நீ ரொம்ப பாவண்ண அப்படின்னு அதை நின்றுட்டு இருக்க கண்ணனும் வந்துட்டு அங்கே பாண்டியனை பார்த்து சொல்ல, பாண்டியன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு. நிலாவும் அதை கவனிக்கிறாங்க. சாரிங்க என்னால் தாங்க. அதுக்கு உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இங்கே வந்ததுனால தானேங்க இவங்களை பற்றி தெரிய வந்தது. வானதியை பற்றி இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்காமலே இன்னமும் நான் கொஞ்ச நாள் கடத்திட்டு இருந்திருப்பேன். நல்ல வேலை தொல்லை ஒழிஞ்சுதுன்னு நினைக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதில் கவலைப்படுறதுக்குன்னு எதுவுமே இல்லை. என்னமோ ஒரு பெரிய ஒரு மலையை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் வானதி என் லைஃப்பில் குறுக்க வராமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் தன்னுடைய வேலைகளை பார்க்க, நிலாவும் பல்லவனும் இங்கிருந்து கிளம்பி போக, பாவம் இருந்தாலும் பல்லவனும் உங்கள் அண்ணியும் அப்படின்னு சொல்லி கண்ணன் பார்த்துட்ருக்க. அதே நேரத்தில் இங்கே போயிட்டுருக்க தான் அண்ணியையும் பல்லவனையும் திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. எங்கள் பாண்டியனும், வானதி மாதிரி ஒருத்தி நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது. நிலா நீ என்னதான் எங்கள் சோழனை பிடிக்காமல் இருந்தாலும் இந்த குடும்பத்துக்காக யோசிச்சு திரும்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க சந்தோஷமாக இந்த வீட்டில் நம்ம வச்சு பார்த்துக்கணும். யாராலையும் எந்த பிரச்சனையும் நம்ம குடும்பத்தில் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு பாண்டியன் ஒரு நல்ல முடிவையும் எடுக்க செய்கிறாங்க. வானதியோடைய சந்தேக புத்தியை கடைசியில் அவங்கள இந்த அளவுக்கு கொண்டு போய் விடவும் செஞ்சுருக்கு. வானதி மாதிரியான ஒருத்தவங்க லைஃப்பில் கிடைச்சா வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. நிறைய பொசசிவ்னஸ் இருந்தாலே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரத்தான் செய்யும். இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.